இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஊருக்குனே இந்தியாவுக்குனே ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி 2006 இந்த சப் 4 மீட்டர் அப்படிங்கிற கேட்டகரி வந்துச்சோ, அதாவது நம்ம இந்தியாவை தவிர்த்துட்டு வேற எங்கேயுமே இந்த சப் 4 மீட்டர் அப்படிங்கிற கேட்டகரியே கிடையாது. ஸோ அந்த கேட்டகரி நம்ம ஊரில் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டேக்ஸ்க்காக தான். ஸோ இந்த சப் 4 மீட்டர் கீழே இருக்கக்கூடிய கார்ஸுக்கு டேக்ஸ் கம்மி, அதுக்கு மேலே போகும்போது டேக்ஸ் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போது இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற விஷயத்த செப்டம்பர் 2025 கொண்டு வந்தாங்க, ஒரு 6 மாதம் முன்னாடி. ஸோ அதில் 2 வீலர் செக்மெண்ட்டில் மேஜராக அஃபெக்ட் ஆனது அப்படின்னா ஒரு சில இந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸில் வந்து 350cc மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் அஃபெக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்லாப் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்தது. 350cc கீழே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஸ்லாப் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 350cc மேலே ஒரு சிசி இருந்தாலுமே 40% ஸ்லாபுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் ஒரு 22% அதிகமான டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகுது. ஸோ அப்படி ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த பிராண்ட் கூட தான் இன்றைக்கி நாம் வந்து இருக்கிறோம். ஸோ அது வேறு எந்த பிராண்டும் கிடையாது, ட்ரையம்ப் தான். ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ட்ரையம்ப்னுடைய ஸ்பீட் 400. ஸோ இந்த வெஹிக்கிளோடைய ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே இந்த வண்டி மார்க்கெட்டில் இருக்கே, 2023 லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் லான்ச் ஆயிடுச்சு. இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஜிஎஸ்டி நார்ம்ஸ்க்காக கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. 400cc இருந்ததை 350cc கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் வரலை அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ முதல்ல இந்த பிராண்ட் ட்ரையம்ப். ஸோ இது வந்து ஒரு ஓஜி பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரிட்டிஷ்னுடைய பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 1902 இந்த பிராண்ட் வந்து இருக்குது. அண்ட் 1950s 60sலாம் இந்த ட்ரையம்ப் பான்வில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்பீட் அப்படிங்கிற சீரீஸாக இருக்கட்டும், ட்ரக்ஸ்டன் அப்படிங்கிற சீரீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த லிட்டர் கிளாஸ் வெஹிக்கிள்ஸில் கூட இந்த பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு டவுன் சைஸ்டு வேர்ஷனாக தான் நம்மள மாதிரியான ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்காக நம்மளும் அந்த ட்ரையம்ப்னுடைய அந்த டேஸ்ட்டை ருசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்மால் சைஸ்டு பைக்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2023 காலகட்டத்தில் தான் இந்த ஸ்பீட் 400, இந்த ஸ்பீட் T4 இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து லான்ச் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 400cc இன்ஜினை வச்சுக்கிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க ட்ரையம்ப். ஸோ எப்படி இதனுடைய காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். அதாவது இன்ஜின் வந்து சேமாக தான் இருக்கும், பட் ரைடிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைக்கினுடைய ஸ்டைல்ஸ் வந்து வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இந்த ஸ்பீட் 400 வந்து ஒரு ரோட்ஸ்டர் ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பட் இதே இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து போனீங்கன்னா அந்த த்ரக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. அது வந்து உங்களுக்கு கஃபே ரேசர்னுடைய ஸ்டைலிங்கை வந்து ப்ரிடாமினண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா டக் டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரியான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கும். அண்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த ஏடிவி மோட்டார் சைக்கிளும் இருக்குது. ஸ்க்ராம்லர் அப்படிங்கிற ஒரு சீரிஸ், ஸ்க்ராம்லர் 400 இருக்குது. அதுலேயும் எக்ஸின்னு இருக்குது. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக அது வந்து உங்களுக்கு அலாய் வீல் அண்ட் உங்களுக்கு அந்த கிறிஸ் கிராஸான அந்த ஸ்போக்ஸ் வீலோட வரக்கூடிய அந்த எக்ஸி அப்படிங்கிற மாடல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 5 வெஹிக்கிள் தான் இருந்தது. அண்ட் அதில் இன்னைக்கு புதுசாக இன்னொரு ஆட் ஆன் 6 வெஹிக்கிள் மாறி இருக்கு. எஸ், ட்ராக்கர் 400 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளையும் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு ரைட் ரிவ்யூ அப்படிங்கிறது பண்ண முடியல, டிரைவ் ரிவ்யூ பண்ண முடியல. எனிவே அதுதான் வந்து இந்த லைனப்பில் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட் பவர் அவுட்புட் வந்து கொடுக்குது. 40 PS பவர் அவுட்புட் கிடைக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளாக அந்த ட்ராக்கர் 400 வந்து இருக்குது. அந்த ட்ராக்கர் 400 வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளாட் ட்ராக் ரேசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃப்ளாட் ட்ராக் ரேசிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி மண். ஸோ இந்த மாதிரி மண்ணில் வந்து ஒரு ஓவல் ட்ராக், ஒரு டர்ட் ட்ராக், பட் ஓவலாக இருக்கும். ஸோ அதில் ரேசிங் பண்ணுற ஒரு ஸ்டைலிங். ஸோ அது ப்ரிடாமினண்ட்டாக நம்ம ஊரில் பெருசாக நம்ம பார்த்ததில்ல, ரொம்ப ஒரு சில இடங்களில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ மேலை நாடுகளில் அது ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தது. ஸோ அந்த ஃப்ளாட் ட்ராக் பைக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த சைடில் நம்பரிங்லாம் வரும். ஸோ அதில் வந்து அந்த 400 அப்படிங்கிற நம்பரிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ட்ராக்கர் 400 ஸ்டைலிங். இப்போ இந்த ஸ்பீட் 400 கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷன் வருது. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது இந்த அட்ராக்டிவான எல்லோ ஷேடில் இருக்கக்கூடிய கலர். ஸோ இது வந்து எல்லோ அண்ட் மெட்டாலிக் ஒயிட் மிக்ஸான ஒரு கலர். ஸோ இந்த மெட்டாலிக் ஒயிட் வந்து காமனாக வருது, இன்னொரு கலர் இருக்கும். ஸோ இந்த எல்லோக்கு பதிலாக ரெட் வரும். ஸோ ரெட் அண்ட் மெட்டாலிக் ஒயிட்டில் வருது, அது 2வது கலர். 3வதாக உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் கிரே வருது. அண்ட் 4வதாக உங்களுக்கு வந்து
ஒயிட் அண்ட் கிரே வருது. ஸோ இப்படி ஒரு 4 கலர் காம்பினேஷனில் இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்பீட் 400 ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸை பொறுத்து பார்த்தோம்னா ஒரு ப்ராமினென்ட்டான ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல் எல்இடி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டிஆர்எல்னுடைய ஸ்டைலிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ட்ரைம்னுடைய பைக்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு டிஆர்எல் ஸ்டைலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கீ போட்டோடனே உங்களுக்கு அந்த டிஆர்எல் வந்து லைட் அப் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஹாஃப் சர்க்கிள் வித் இந்த 2 ஸ்ட்ரிப்ஸோட வருது. சென்டரில் இந்த ட்ரைம்னுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்புக்கு மேலே உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எந்த விதமான ஸ்கூப்புமே வந்து கிடையாது இந்த ஸ்பீட் 400ல். ஸோ வேறு வேரியன்ஸுக்கு கொஞ்சம் டிசைன் ஸ்டைலிங் வந்து மாறும். அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. அண்ட் இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ட்ராவல் வந்து இது கொடுக்குது. அண்ட் ரைட் ரிவ்யூவில் பாருங்கள் தொடர்ச்சியாக. ஸோ எந்த அளவுக்கு இந்த சஸ்பென்ஷனுடைய ஒர்க்கிங் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹார்ட் பிரேக்கிங்லலாம் நல்ல ஒரு சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஃப்ரண்ட் மட் கார்ட், இந்த ஃப்ரண்ட் ஃபெண்டர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து ஒரு கிரேயிஷ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு மெட்டல் கிளாம்ப் மாதிரி தெரியுது. நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரியான நட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அலைன் கீழே டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலிங்காக தான் அந்த நட்ஸை வந்து நல்லா விசிபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து ஒரு 43 mm ஃபோக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராவல் வந்து ஒரு 130 mm வரைக்கும் ட்ராவல் இருக்கும். அண்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நைட்டில் சேஃப்டிக்காக. அண்ட் இந்த டிஸ்க் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பைபர்னுடைய பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்க் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 300 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் தான் வருது. நல்ல ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்போர்ட்டியான அலாய் வீல்ஸ் வருது. அண்ட் ரிம்லேயும் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் எல்லோனுடைய அந்த ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ரன் ஆகும்போது பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அண்ட் டயர்னுடைய சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 17 inch ரிம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 110/80R17 தான் டயர்னுடைய ப்ரொஃபைலாக வந்து இருக்குது. வெரடஸ்டைன் பிராண்டினுடைய டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் பண்ணிட்டு வந்தப்போவே நான் ஃபீல் பண்ணேன் டயர்னுடைய கிரிப் வந்து நல்லாவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு அந்த ஹசார்ட் லேம்ப் ஃபீச்சரும் வருது. ஸோ உங்களுக்கு 4 இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஒரே டைமில் ஃப்ளிக்கர் ஆகும். ஹெட்லாம்பை சுற்றி ஒரு சில்வர் கலர் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு மெட்டல் பிராக்கெட் வந்து உங்களுக்கு ஒரு அலுமினியமில் ஒரு ஃபோர்ஜ்டு ஒரு அலாய் மெட்டீரியல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒய் ஷேப்டு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்கான கிளாம்ப்பு. அண்ட் அப்படியே மேலே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அனலாகில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றி டெல்டெயில் லைட்ஸ் வருது. இது பாருங்கள், டிசி ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஏபிஎஸ்க்கான அந்த லைட்டு. ஸோ இது எல்லாமே டெல்டெயில் லைட்ஸில் இருக்குது. அண்ட் இன்ஜின் லைட்டு, நியூட்ரல் லைட்டு, அண்ட் ஒரு சின்ன ஒரு எல்சிடி பேனலுமே கூட இருக்குது. இதில் உங்களுக்கு ஆர்பிஎம் டாக்கோமீட்டர் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் தான் வருது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஃபியூவல் கேட்ச் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்குன்னு காட்டுது. ஜஸ்ட் ஒரு 41 km தான் ஓடி இருக்குது. வண்டி நமக்கு வரும்போது 20 km கிட்ட தான் ஓடி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிராண்ட் நியூவாக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து 2 ட்ரிப் மீட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபியூவல் டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு செட்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் விஷயம். நத்திங் ஃபேன்சி, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மீட்டர். ஒரு சில்வர் கலர்டு இன்சர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கீ வந்து உங்களுக்கு இதுதான் ட்ரைம்னுடைய லோகோ போட்டிருக்கு. ஸோ இந்த சைடில் ட்ரைம்னுடைய எழுத்து இருக்குது. இந்த லோகோ மட்டும் உங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாரை தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஹேண்ட் கிரிப்ஸ் வந்து நல்ல ரப்பரில் இருக்குது. ஒரு சாஃப்ட் ரப்பர் மெட்டீரியலில் இருக்குது. பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. பெருசாக ஸ்வெப்டெல்லாம் வந்து வர்ற மாதிரி இல்லை. அண்ட் இந்த கிளிப் ஆன் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீட் 400ல் வருது. ஐ திங்க் இந்த ஸ்பீட் T400 மாடலில் உங்களுக்கு வந்து நார்மலான மிரர்ஸ் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்விட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிஜிடான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ லாங் லைஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு லைட்ஸ்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், அந்த பாஸ் ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐ அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனை டாகிள் பண்ணுறது. அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்ச்சு அண்ட் ஹார்ன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்து போதுமான ஒரு லவுட்னஸில் தான் இருக்குது. அண்ட் அப்படியே வந்தோன்னா இங்கே சென்டரில் ட்ரைம்னுடைய லோகோ, இங்கே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கான ஆயில் கேனு, அண்ட் இங்கே ஒரு ஸ்விட்ச் கியர். இதில் உங்களுக்கு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஹசார்ட் லேம்ப் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இக்னிஷன் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வருது. அண்ட் ஆக்சிலேட்டர் கேபிள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரைட் பை ஒயர், அதாவது த்ராட்டில் பை ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேபிள் எதுவுமே இருக்காது. ஸோ த்ரூ ஒயரில் ECUக்கு போய் தான் எந்த அளவுக்கு நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கான பவர் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் டெலிவர் பண்ணோம். அண்ட் ரைட் சைட்லேயும் உங்களுக்கு இந்த கிளிப் ஆன் மிரர்ஸ் வந்துடுது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வெஹிக்கிளில்
எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதாவது ட்ரையம்ப்ல ரொம்ப முக்கியமாக 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. எர்கனாமிக்ஸ், ஸோ இந்த வெஹிக்கிளோடைய லுக்காக இருக்கட்டும், இந்த வெஹிக்கிளுடைய அந்த பொசிஷனிங், உட்கார பொசிஷன், ரைட் பண்ணுற பொசிஷன், அது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏற்கனவே வந்துட்டு இருந்த அந்த 400cc இன்ஜினில் இருக்கக்கூடிய பைக்கில் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் அது எதுவுமே வந்து அவங்க வந்து மாற்றலை. அதே ஃபீச்சர்ஸ் அதே டெக்னாலஜி அப்படியே வந்து உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அண்ட் இன்னொன்று ரிஃபைன்மெண்ட். ஸோ 400cc இருக்கும்போது அந்த இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக இருந்தது. ஸோ 350 குறையும் போது அது வந்து ரிஃபைன்மெண்ட்டை ஏதாவது பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததில்ல. ஸோ அது வந்து இல்லை. இப்போ நான் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டு வந்தேன். நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜினாக தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ரைட் ரிவ்யூவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த இன்ஜினில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா அதே இன்ஜின் தான். அதாவது நம்ம இந்தியாவுக்காக மட்டுமே இந்த 400cc 350cc குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா போரை வந்து அவங்க குறைக்கல. போர் வந்து 89mm போர் தான் முதலே இருந்தது. அதே 89mm போர் தான் வந்து இப்போவும் இருக்குது. ஸ்ட்ரோக்கை மட்டும் அவங்க வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. 64mm ஸ்ட்ரோக் இருந்ததை வந்து 56.1mm வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெஹிக்கிளினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுது, இன்ஜினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுது. அதாவது 350cc, ஸோ 349cc வந்து இப்போது டவுன் சைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் பவர் அவுட்புட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு இருந்த ஸ்பீட் 400 ஐ திங்க் 39 bhp இருந்தது. இப்போ வந்து 37 bhp அட் 8500 rpmமும் 32 Nm டார்க்கும் அட் 7000 rpmமும் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏற்கனவே டார்க் வந்து ஐ திங்க் ஒரு 5 Nm வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டார்க் ஒரு 5 Nm குறைஞ்சிருக்கு. பவர் பிஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 PS பவர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அண்ட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபின்ஸ் எல்லாம் நல்லா கிளாஸியாக க்ரோம் ஃபினிஷில் இருக்கே அப்படின்னு. ஸோ இந்த ஃபின்ஸ் எல்லாமே டியூவல் பர்பஸ் தான். லுக்குக்காகவும் சரி, கூலிங் பர்பஸ்க்காகவும் சரி, ரெண்டுமே இருக்குது. பட் இது வந்து ப்ரிடாமினெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு ஹீட் டிசிபேஷன் வந்து நம்மளால் காலில் ஃபீல் பண்ண முடியல, நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் கூட ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான கிளச் வந்து அசிஸ்டட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் டக்குன்னு கியர் டவுன் பண்ணும்போது வீல் லாக் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஈஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் அதனுடைய முக்கியமான வேலை. ஸோ அது வந்து இதில் இருக்குது. இப்போ இது என்ன தான் டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க, 400cc வந்து 350cc மாறிடுச்சுனாலும் இதனுடைய பேர் மாறல. ஸோ இது வந்து இன்னமும் ஸ்பீட் 400 தான் கூப்பிடுறாங்க, ஸ்பீட் 350ன்னு கூப்பிடல. ஸோ அது என்னன்னு தெரியல. இந்த 400 அப்படிங்கிற நேமுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அந்த 400 அப்படிங்கிற நேமை மாற்றலை. அதே மாதிரி இந்த சீரீஸ்லேயே வந்து அந்த 4 அப்படிங்கிறது நிறைய இடங்களில் வரும். ஸோ அதையும் மாற்றலை. பட் இன்ஜின் 350cc தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் மெட்டல் டேங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் டேங்க் வந்து இப்போ நிறைய பைக்ஸில் வர்றது இல்லை. ஸோ ராயல் என்ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, இப்போது ட்ரையம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஹோண்டானுடைய இந்த CB சீரீஸில் வந்து வருது. ஸோ மெட்டல் டேங்க் இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சஸ்பென்ஷன் வந்து இதுக்குள்ளே வரணுன்றதுக்காக காவ் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்கூப் தெரியுதா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஸ்கூப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து ட்ராவல் ஆகிறதுக்காக. அதே மாதிரி இந்த ஃபியூவல் லிட் இருக்குல்ல, இந்த ஃபியூவல் லிட் வந்து உங்களுக்கு ஆஃப்செட் பொசிஷனில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 3 கலர் வருது டேங்க்கில். எல்லோ வருது, கிரே ஒரு ஸ்ட்ரிப் வருது, அதுக்கப்புறம் இந்த மெட்டாலிக் ஒயிட் வருது. அப்படியே நம்ம பின்னாடி வந்தோம்னா சீட்ஸ் இதில் வந்து சிங்கிள் பீஸ் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஸ்க்ராம்ப்லரில் வந்து உங்களுக்கு டுவல் சீட் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெட்டீரியல் வந்து ஒரு ரெக்ஸன் ஸ்டைலில் தான் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. பிளாக்ல கொஞ்சம் வெயில் அதிகமாக தெரியுது. அண்ட் வித் ஒயிட் ஸ்டிச்சிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் பின்னாடியும் ட்ரையம்ப்னுடைய லோகோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பீஸாக இருக்கக்கூடிய ஒரு C டைப் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராம்ப்லரில் உங்களுக்கு 2 இந்த குச்சி மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டிசைன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட் மாஸ்கிங் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில். இங்கே கொஞ்சம் ஏர் போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. பேட்ரி ECU விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். ஸ்பீட் 400னுடைய பேட்ஜிங் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு டியூவல் டியூபுலாரில் வரக்கூடிய ஒரு ட்ரெலிஸ் ஃப்ரேமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு ரியர் பிரேக்குக்கான இந்த ஒரு ஆயில் கேன் வந்து வருது. அண்ட் ரப்பரைஸ்டு ஃபீலோடு இருக்கக்கூடிய இந்த ஃபுட் பெக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பிரேக் வருது. அண்ட் பிரேக் பெடல் வந்து கூட உங்களுக்கு ஒரு அலாய் மெட்டீரியலில் தான் இருக்குது. கீழே விழுந்தால் டப்புன்னு உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைலன்சர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித் உங்களுக்கு இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட வந்துடுது. அண்ட் அப்படியே வந்தோம்னா ரியர் ஸ்டே அண்ட் ரியர் வந்து உங்களுக்கு செயின் டிரைவ் தான். ஸோ செயினுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் செயின் டிரைவ் சிஸ்டம் தான் வருது. இந்த சைலன்சர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீட் சீரீஸில் இந்த மாதிரியான சைலன்சர் வருது. பட் ஒரு டியூவல் சைலன்சர் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த ADVயில் ஸ்க்ராம்ப்லரில் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதுக்குள்ள ஒரு டயர் ஹக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலிங்கில் உள்ளே வந்து லைட்டாக ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் வந்து மோனோஷாக் தான், ஸோ சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிளும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைடரோடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே ரியருக்கு வந்தோம் அப்படின்னா ரியர் டிஸ்க் வந்து உங்களுக்கு அதே பைபர் தான், பட் வந்து 230mm டிஸ்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் டயரும் உங்களுக்கு ரெடஸ்டனுடைய 17" வீல்ஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 150/70R17 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு grip வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் நம்ம RTO நார்ம்ஸுக்காக இந்த சாரி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் சாரி போட்டு உட்கார்றது ரொம்ப கஷ்டம் தான். ரியர் பில்லியனுக்கான சீட் வந்து இவ்வளோ தான். அண்ட் பிரெத்துமே கூட ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு ரைடருக்கு நல்ல ஒரு பிரெத் கொடுத்துருக்காங்க. ரியர் ரைடருக்கு பிரெத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பேக் வச்சு கட்டிட்டு லாங் போகிறது கூட நல்லாவே இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ரியரில் வந்தோம்னா இந்த டெயில் போர்ஷன் வந்து ஒரு மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. காமனாக எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் வர்ற மாதிரி உங்களுக்கு எல்இடியில் டெயில் லேம்ப்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் அண்ட் நம்பர் பிளேட்கான லைட் ப்ரொவிஷன், இங்கே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், ஒரு சின்ன ஒரு டெயில் டைடி ஒன்று வருது. இப்போ இந்த ஸ்பீட் 400 வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1386mm வந்து வீல் பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 164mm கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ரோட்ஸுக்கு 164mm போதுமான அளவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி 2 பேர் உட்காந்து போகும்போது கீழே தட்டலாம், உரையலாம், பட் அதர்வைஸ் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சீட் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 803mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 803mm அப்படிங்கிறது கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் ஒரு 5.5 feet இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே கல் வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு 6.1 feet ஹைட்டு, எனக்கு வந்து கால் நீ வந்து லைட்டாக பெண்ட் ஆகுது, ஃபுல்லாக என்னால் ஊன முடியுது. பட் ஒரு 5.5 இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக இந்த வெஹிக்கிளை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா வெயிட்டுமே கூட ஒரு நாமினல் வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 179 kgs தான் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க்னுடைய கெப்பாசிட்டி 13 லிட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 30 to 35 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சீரீஸுடைய ப்ரைஸிங்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் அந்த T4 அப்படிங்கிற வெஹிக்கிள். ஸோ அது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஒரு 1,95,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஏற்கனவே இருந்த ப்ரைஸுக்கும் இப்போக்கும் அந்த ஜிஎஸ்டி சேவிங்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஒரு 10,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸிங் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் 2,32,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். 17,300 17,300 உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். இந்த ஸ்கிராம்ப்ளர் எக்ஸ் அப்படிங்கிற மாடல் வந்து 2,59,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். 21,300 rupees வந்து உங்களுக்கு அதில் சேவிங்ஸாக கிடைக்கும் இந்த 350cc குறைஞ்சதுனால. அடுத்ததான் இந்த ஸ்கிராம்ப்ளர்லேயே எக்ஸின்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது வந்து 2,89,000 2,89,000 உங்களுக்கு கிடைக்கும். 17,800 உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அப்புறம் இந்த கஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய த்ரக்ஸ்டன் 400 2,65,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதில் உங்களுக்கு 21,600 உங்களுக்கு குறைச்சலாகும் இந்த 350cc மாறினதுனால. சரி வாங்க இந்த ட்ரையம்ஃப் ஸ்பீட் 400 ஒரு ரைடு எடுத்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இக்னிஷன் ஆன், ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் ஒன்று பண்ணுது. ஃபர்ஸ்ட் கியர் வாங்க. cc வெஹிக்கிளை வந்து 350 மாற்றிருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் வந்த அந்த ஜிஎஸ்டி 2.20 தான் காரணம் அதுக்கு. ஏன்னா அந்த 18% 350cc கீழே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு 18% அப்படிங்கிற ஜிஎஸ்டியும் 350cc மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு 40% ஜிஎஸ்டியும் மாற்றினாங்க இல்லையா, செப்டம்பர் 2025 வந்தது. ஸோ அதுக்காக அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஎஸ்டி 40% கொடுத்து இந்த 400cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் போவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. ஒரு சில பிஹெச்பி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 350cc வெஹிக்கிள்கே போயிடலாம். ஏன்னா ஒரு 20,000 30,000 வரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடிப்படும். ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே இந்த வெஹிக்கிளை வந்து அவங்க வந்து ட்ரையம்ஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செப்டம்பர் 2025 தான் வந்து இந்த ஜிஎஸ்டி நார்ம்ஸ் வந்தது. பட் இப்போ நம்ம வந்து ஏப்ரல் 2026 தான் இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 6 months டைம்லேயே அவங்க வந்து இந்த ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணி அதே வெஹிக்கிள் தான், அதாவது எல்லா விஷயமே சேம் தான், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஸ்டைலிங்காக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. பட் தென் இன்ஜினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்குது. அதனால் பவர் அவுட்புட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது.
இப்போ ஒரு 3-4 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்ததில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கிளச் வந்து கொஞ்சம் லைட்டாக தாங்க இருக்குது. இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், ஒரு சிக்னலில் நிற்கிறோம், 70 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த சிக்னல் வந்து இருக்குது. ஸோ ஹீட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து ஒரு ஃபார்மல் பேண்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு ஹீட் வருதுன்னு பார்ப்போம். பெருசாக நமக்கு வந்து சைடில் ஹீட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகுறது நம்மளால் காலில் ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல. பட் நம்ம வெஹிக்கிள் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோன்னு வைங்களேன். பட் இப்போ நம்ம வந்து சென்னையில் பீக் சம்மரில் இருக்கோம். ஸோ அதுவும் கூட ஒரு முக்கியமான ரீசன்னா வச்சுக்கலாம். பட் இருந்துமே கூட நமக்கு அந்த ஹீட் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியல. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக வந்து பார்க்கலாம். ஏன்னா ஹீட்டு டிஸ்பர்ஸ் ஆகுறது அப்படிங்கிறது நிறையா இடங்களில் நம்ம ஏன்னா நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து சிட்டி ரைடிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹீட் அதிகமாக காலில் அடிச்சுது அப்படின்னா அது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இதில் ஹீட் வந்து பெருசாக நமக்கு டிஸ்பர்ஸ் ஆகி வரலங்கிறது நல்ல விஷயம். இன்னொன்று, இதில் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபின்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது இன்ஜினில் உங்களுக்கு அந்த ஃபின்ஸ் இருக்குது. பட் அந்த ஃபின்ஸ் வந்து ஒரு அழகுக்காக, ஒரு ஏஸ்தட்டிக்காக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் ட்ரையம்ஃப் சைட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா இது பேசிக்கலி ப்ரைமரிலி இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜினாக தான் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முன்னாடி போது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஸ்க்ராம்ப்லர் 400. ஸோ எஸ், எல்லாத்துலேயுமே இதே இன்ஜின் தான். கொஞ்சம் பவர் அவுட்புட்டில் மட்டும் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அது போக இப்போ வந்து டவுன் சைஸ் ஆகிருக்கு. அந்த 400cc இன்ஜினை வந்து 350cc டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு இப்போ எல்லா பைக்ஸ்லையுமே வருது. இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் 400 வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க 350cc இன்ஜினில். இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 37 PS பவரும் 32 Nm டார்க்கும் கிடைக்குது. அண்ட் இப்போ ஒரு ஃபுல் பிரேக்கிங், ஒரு ஹார்ட் பிரேக்கிங் பண்ணோம். நல்ல ஒரு ஃப்ரண்ட் டிப் ஒன்று நமக்கு ஃபீல் ஆச்சு. பட் பிரேக்கிங்கில் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ ABS பிரேக்கிங் இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் அது கூடவே உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸுக்கு உங்களுக்கு ABS அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த 37 PS பவர்ன்றது உங்களுக்கு 8500 RPMல உங்களுக்கு வந்து பீக் பவர் கிடைக்கும். அதே மாதிரி 32 Nm டார்க்ன்றது உங்களுக்கு 7000 RPMல வந்து உங்களுக்கு வந்து அந்த பீக் அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வெஹிக்கிளோட, அதாவது 400cc கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 5 Nm டார்க் வந்து கம்மியாக இருக்குது. அதே விதத்தில் உங்களுக்கு பவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 PS பவர் வந்து குறைஞ்சிருக்கு. 39 PS பவர் அவுட்புட்டாக இருந்தது, இப்போ 37 PS பவராக வந்து இருக்குது. ஸோ அந்த 2 PS பவர் வந்து ட்ரைவ் பண்ணும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, பேக் டு பேக் ஓட்டிங்கன்னா, அதாவது இப்போ அந்த ஓல்டு 400cc இன்ஜினை ஓட்டிட்டு உடனே இதை ஓட்டினீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மேபி கண்டுபிடிக்கிற, அதாவது ரொம்ப ஹார்ட் கோர் பைக்கிங்கில் இருந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்கலாம். பட் அதர்வைஸ் ரெகுலர் டிரைவிங் ஸ்டைலுக்கு உங்களால் அதை ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபிஃப்த் கியர்லேயே டக்குன்னு வந்து இந்த பஸ்ஸை ரோட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு டேப் ஆன் பண்ண நல்ல ஒரு பிக்கப் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், சடன் பிரேக்ஸ் வந்து கொடுக்குறோம். பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிரேக்கிங் வந்து இருக்குது. இப்போ நான் கியர் டவுன் பண்ணல, 6th கியர்லேயே அப்படியே வந்து ஒரு பிக்கப் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜினாக இருக்குங்க. பெருசாக வைப்ரேஷன்ஸ் எதுவும் ஃபீல் பண்ண முடியல, கண்டெய்ன்டான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. கீழே ஃபுட் பெக்ஸாக இருக்கட்டும், ஹேண்டில் பாராக இருக்கட்டும், எதுலேயுமே பெருசாக வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. இப்போ அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு கியர்லையும் நல்லா ஹை ரவ் பண்ணி ஒரு பிக்கப் எடுத்து பார்ப்போம், எப்படி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அதில் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, பிக்கப் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஸ்பீட் 400 வந்து இந்த ரோட்ஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு இந்த கிளிப் ஆன் மிரர்ஸ் வந்து கிடைக்கிது. இது ஒரு ஸ்டைலிங் விஷயமா வந்து பார்க்கலாம். பட் இதில் இந்த பேஸ் மாடலில் T4னு ஒரு மாடல் இருக்குல்ல, ஸோ அது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நார்மல் சைட் மிரர்ஸ் தான் வந்து வரும். பட் இதில் இந்த கிளிப் ஆன் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்டைலிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு கியர்லையும் என்ன ஃபுல் பவர் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியரில் 50, செகண்ட் கியரில் 75,
தேர்ட் கியர்ல 100, தேர்ட் கியர்ல 100 கிராஸ் ஆகுது. ஒன் 120ல இருந்து சடன் பிரேக்கிங் கொடுத்தேன். ஏபிஎஸ் உடைய இன்புட் நல்லா ஃபீல் ஆகுது. நம்மள நல்லா ரோடோட அப்படியே கிரிப்பா வச்சிருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி மேனுவர் பண்ணி ஓட்டுறதுக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. பெருசாக வெயிட் வந்து அதாவது ஹெவி மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபீல் ஆகலை. ரொம்ப ஒரு லைட் மோட்டார் சைக்கிளாக ஃபீல் ஆகுது இந்த செக்மெண்ட்டுக்கு. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஆரினுடைய வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஹெவினஸ் வந்து ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து இந்த ஹேண்டில் பாராக இருக்கட்டும், இந்த வெஹிக்கிளோட பாடியினுடைய வெயிட்டாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியல. டக்குன்னு கட் பண்ணி மேனுவர் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஃபோர்த் கியர்ல 120 கிராஸ் ஆகுது. ஃபோர்த் கியர்ல ஈஸியா 120 கிராஸ் பண்ண முடியுது. RPM கிட்ட போகுது. ஃபோர்த் கியர் மாத்திருக்கேன். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஹை ரவா ஓட்டும் போது மைல்டு வைப்ரேஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பட் நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின், பெரிய அளவுக்கான வைப்ரேஷன் ரெகுலர் கண்டிஷன்ஸை உங்களால் இந்த வெஹிக்கிளுடைய பாடியில இருக்கட்டும், ஃபுட் பேக்ஸில் இருக்கட்டும், ஹேண்டில் பார்ல இருக்கட்டும் பெருசாக ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு கண்டெய்ன்டான ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிளாக பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய இந்த ஹை த்ராட்டில் நேச்சருக்கு பார்க்காமலே கிராஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய இந்த ஹை த்ராட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டைலிங்க்கு மைல்டு வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் அதர்வைஸ் வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்குது. பெருசாக உங்களுக்கு அந்த 400cc வந்து 350cc டவுன் சைஸ் பண்ணது பெருசாக ஃபீல் ஆகாது. எப்போவுமே நம்ம சொல்கிறது உண்டு, தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த 400cc 400cc தான், 350cc கொஞ்சம் குறைச்சல் தான். பட் அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த போர் சைஸை வந்து அவங்க குறைக்கல, அதே 89mm போர் தான் இருக்குது. ஸ்ட்ரோக் சைஸ் மட்டும் தான் அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு 400cc தான் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இந்த ஜிஎஸ்டிக்காக இந்த 350cc இன்ஜினை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நல்லா ஹைரவ் பண்ணி ஓட்டினதுனால ஸ்லைட்டாக இன்ஜினுடைய ஹீட் வந்து நமக்கு அப்படியே தொடையில் தெரியுது. தொடையில் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, அடி தொடையில். ஸோ அந்த ஒரு லைட் ஹீட் வந்து கொஞ்சம் அப்படியே வேவ்ஸாக வந்து நமக்கு வருது. க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டரில் உட்காந்து நம்ம ஓட்டுறதுனால உங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயினாக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. கால் லெக் எல்லாமே நம்ம ஃபுட் பேக்ஸ் எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ரியர் செட்டில் இல்லை, கரெக்டான ப்ராப்பரான நார்மல் ரெகுலர் ஆஃப் செட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கால் வைக்கிறதா இருக்கட்டும், கியர் பொசிஷனாக இருக்கட்டும், இந்த ஹேண்டில் பாராக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலரான ஒரு டிரைவிங்க்கு இந்த பைக்கை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் லாங் போகிறீங்கன்னாலும் நல்லாவே போகலாம். ஏன்னா இது ஒரு அப்ரைட் பொசிஷனில் நம்ம வந்து உட்காந்து ஓட்டுறதுனால இதில் நமக்கு வந்து பெருசாக நம்மளால் அந்த பெயின் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியாது. ஸோ லாங் டிஸ்டன்ஸுக்கு நல்லா ஓட்டலாம். சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஹார்ட் பிரேக்கிங் பண்ணும்போது நல்லா டக்கின் ஆகுது. ரியர் சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே நம்மளால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளால் கெயின் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஐட்லிங்கில் இருக்குது, எந்த வைப்ரேஷனுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு சட்டில்டான ஒரு ரிஃபைண்டான இன்ஜினாக வந்து ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் ரவ் பண்ண ஒரு 5000 6000 RPM வரைக்கும் பெருசாக வைப்ரேஷன் இல்லை. பட் அதுக்கப்புறமா தான் நம்மளால் அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு 8000 RPM கிட்டக்க போகும்போது நல்ல சீட்டில் அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து ஐட்லிங்கில் சொல்கிறேன். நல்ல பிக்கப் இருக்குங்க. 37 PS கண்டிப்பாக போதுமான அளவு தான்.
இந்த மாதிரி ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர்ஸுமே நல்லா இருக்குங்க. டயர்ஸுமே நல்ல ஒரு grip வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ணதுலேருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் இது வந்து இந்த 400cc செக்மெண்ட்ல இருந்ததுனால ஒரு 20,000 to 30,000 ரூபா அதிகமாயிடுச்சு இந்த ஜிஎஸ்டி நார்ம்ஸ்னால. அதனால நிறைய பேர் இந்த ட்ரையம்ப் 400 செக்மெண்ட் பைக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 350 செக்மெண்ட்டே போதும்னு. ஸோ இப்போ அதுக்கும் கேட்டர் பண்ணுறதுக்காக இந்த 350cc இருக்கக்கூடிய வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விஷயம், 350 சொல்லலாம். அதை ஏன் இந்த 400 அப்படிங்கிற பேட்சிங்கை மாற்றலன்னு தெரியல. மேபி அந்த 400 அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்றதுனால இந்த 400 மாற்றலையோ என்னவோ தெரியல. பட் புதுசாக ஏற்கனவே இருந்த 5 பைக்ஸோட சேர்த்து 6வதா ட்ராக்கர் 400 அப்படிங்கிற ஒரு பைக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரேசிங் ஒன்று இருக்குது. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 40 PS பவர், இதே இன்ஜின் தான் ஒரு 3 PS பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 40 PS பவர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ட்ராக்கர் வெஹிக்கிள். ஸோ இந்த சீரீஸ்லேயே அதிகமான பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய பைக்காக அந்த ட்ராக்கர் 400 இருக்கும். ஸோ ட்ரையம்ப் தான், இந்த பர்டிகுலர் இன்ஜின் தான் உங்களுக்கு வேணும், இந்த ரிஃபைன்மெண்ட் தான் வேணும், இந்த ட்ரையம்ப்னுடைய பிராண்ட் வேல்யூ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6 ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ராம்ப்ளர் வேணும்னா ஸ்க்ராம்ப்ளர் வாங்கிக்கலாம். ஒரு ஏடிவி செக்மெண்ட் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு ரெகுலரான ஒரு கம்ப்யூட்டர் பைக் ஸ்டைலில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீட் 400 வாங்கலாம். இல்லை அதில் ஒரு என்ட்ரி லெவல் பைக் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா T4 கூட நீங்கள் வாங்கலாம். இல்லை ஒரு கஃபே ரேசர் ஸ்டைலிங் வேணும்னு நினச்சிங்கன்னா த்ரக்ஸ்டன் இருக்குது. அண்ட் இப்போ புதுசாக உங்களுக்கு இந்த ட்ராக்கர் 400 வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்பீட் 400 ஓட்டி பார்த்ததுலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் இப்போ வந்து ஒரு டிரைவ் வந்திருக்கேன். இப்போ திரும்ப ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போக போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் கொடுக்குது, வந்ததே ஃபீல் ஆகலை. ரியர் சஸ்பென்ஷன் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குங்க. ரியரில் என்னுடைய பில்லியனை கேட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கம்ஃபியான ரைடு கொடுக்குது. பட் ரியரில் சீட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கு. ஒரு ரிஃபைண்டான இந்த பர்டிகுலர் 400 செக்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பீட் 400யும் ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்க. எப்பவுமே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். இன்னைக்கு நம்ம கூட பஜாஜ்னுடைய ப்ரோ பைக்கிங்னுடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிஸ்டர் ஷாம் சுந்தர் சார் வந்து நம்ம கூட இருக்காரு. அண்ட் அவர் வந்து நல்லா தமிழும் பேசுறாரு. ஸோ வெல்கம் சார். நைஸ் மீட்டிங். தேங்க்யூ சார். அண்ட் எஸ் சார், இது இப்படி ஒரு லான்ச் வந்து இப்போ ஒரு புதுசாக இது நடக்கும் அப்படின்றே நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனுடைய ஒரு சேஞ்ச் இல்லையா? ஸோ ஒரு ப்ராடக்ட் லைனப்பில் ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜிஎஸ்டி செப்டம்பரில் வரும்போது அது ஒரு எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? ஒரு ஹிட் மாதிரி ஃபீல் ஆச்சா, இல்லை நம்ம அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சா? உங்களுடைய ஃபீல் என்னது? நைஸ் கொஸ்டின். ஸோ இது செப்டம்பரில் வந்தபோது கவர்மெண்ட் வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்காக மக்கள் போய் வாங்கணும், அவங்க என்ஜாய் பண்ணணுக்காக வாங்கினாங்க. பட் அந்த டைமில் எங்களுக்கு ஃபெஸ்டிவல், பிகாஸ் எங்கள் சிசி வந்து 400cc. கரெக்ட். ஸோ இப்போ ஜோக்கிங்காக சொல்லணும்னா எங்கள் ஃபெஸ்டிவ் சீசன் இப்போ தான். ஓகே, ஸோ ஒரு வாரம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்புறம் கூட ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து 350cc இன்ஜின் பண்ணுவோம். பட் இது பண்ணுறது முக்கியமான என்ன பாயிண்ட்னா, ட்ரையம்ப் வண்டியோட என்ன அந்த பவரோ அந்த ஃபீலிங் இருக்குது, எர்கனாமிக்ஸ், ரைட் கேரக்டர் இதெல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு எங்கள் இது. ப்ளஸ் பீப்புள் ஷுட் நாட் ஃபீல் அதை என்ன கம்மி பண்ணிட்டீங்கன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 50cc இன்ஜின் ட்ராப் பண்ணால் கூட பவர் வந்து 2-3 PS தான் ட்ராப் ஆயிருக்கும். ரைட் பண்ணால் சேஞ்சே இல்லை. ஸோ இதை இப்போ நம்ம வி ஆர் வெரி ஹாப்பி, பிகாஸ் இதனால கஸ்டமர்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்குறது இன்னும் ஆன் ரோட் சேவிங்ஸ் இருக்காங்க. ஸோ இதனால எங்கள் ஜிஎஸ்டி ஃபெஸ்டிவல் இப்போ ஆரம்பிக்குது. கரெக்ட் சார். ஸோ அது ஒரு இப்போ என்ன சொல்கிறது, அந்த ஒரு 350 செக்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த 400 அப்படிங்கிற நேம் வந்து நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த நேம் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சார்? இது மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோட்டர் சைக்கிளோட கேரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் டிபெண்டன்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட். இந்த சிசி மட்டும் இல்லை, அதோட ரைடிங் கேரக்டர் எப்படி இருக்குது, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இது எல்லாமே பர்ஃபெக்ட்லி இன்டாக்ட், எது சேஞ்சுமே பண்ணலண்ணா. ஸோ ஒருத்தரோட பேர் வந்து இட்ஸ் நாட் ஆன் த ஒன் ஸ்மால் ஆஸ்பெக்ட், இட்ஸ் ஓவரால் ஆஸ்பெக்ட். ஸோ அதனால இந்த பிராண்ட் நேம் இது வந்து சிசியோட டைட்டில் இல்லை, ஸ்பீட் 400, ஸ்க்ராம்பிளர் 400. ஸோ நாங்கள் பிராண்ட் நேம் இன்டாக்டாக வச்சுருக்கோம். அண்ட் சூப்பர் சார். ஸோ இப்போது இந்த லைனப்பில் ஆல்ரெடி 5 வெஹிக்கிள்ஸ் இருந்தது, இப்போ இன்னையிலேருந்து 6 வெஹிக்கிள்ஸாக வருது இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் த இன்ஜின், இட்ஸ் அபவுட் த கேரக்டர் ஆஃப் த பைக் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல சார்? ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எந்த பைக் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வித் ஸ்பீட் சீரீஸ், அதில் வந்து ஸ்பீட் T4 ஒரு வண்டி இருக்குது, ஸ்பீட் 400 வண்டி இருக்குது.
இந்த வண்டி வந்து ஆல் பர்பஸ் வண்டி, ரோட்ஸ்டர். இது நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஹைவேல போகலாம், எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். அண்ட் இதில் ஸ்பீட் T4 and 400 பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400ல பவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி ரைட் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் இருக்காது, அவங்க ஸ்பீட் T4 வாங்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ப்ளர். இது வந்து எகெயின் இன்ஸ்பயர்ட் பை த ஸ்கிராம்பிளிங் ரேசஸ் இன் த பாஸ்ட் தட் யூஸ்ட் டு ஹேப்பன். ஒரு அட்வென்ச்சர் பைக். அட்வென்ச்சர். இது வந்து அழகாக ஆஃப் ரோடு எடுத்து போகலாம், நம்ம ஊரில் எங்கே வேணால் நீங்கள் வண்டியை ஓட்டலாம், ரோடில் பாட்டர்ஸ் இருந்தால் கூட ஈஸியாக அதை எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு அட்வென்ச்சருக்காக நீங்கள் வீக்கெண்டில் போய் இது பண்ணலாம். அது டெக்னாலஜியில் கூட நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுவிச்சபிள் ஏபிஎஸ் அதெல்லாம் இருக்குது. சஸ்பென்ஷன் இஸ் வெரி மச் மேட் ஃபார் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டெரெயின், வேர் ஆஃப் ரோட் டெரெயின். ஸோ அது ஸ்கிராம்ப்ளரில் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ப்ளர் எக்ஸ்னு இருக்குது, 400 XCன்னு இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ்னா எக்ஸியில் வந்து சில ஆக்சசரிஸ் அப்படியே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரும். இதில் ஒரு செட் ஆஃப் ஆக்சசரிஸ் அரௌண்ட் த வெஹிக்கிள் வரும். அதுக்கப்புறம் கேஃபே ரேசர். இந்த கேஃபே ரேசர் வந்து சில பேர் இருக்காங்க, யார் எப்படி என்ன பண்ணால் என் ஸ்டைல், என் வழி தனி வழி சொல்கிற மாதிரி, அது கேஃபே ரேசர் ஸ்டைல். அதுவும் எகெயின் இன்ஸ்பயர்ட் பை பார்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிளிங் ஹெரிட்டேஜ். அதோட ரைடிங் பொசிஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒருத்தர் ஓட்டினாலே அது ஒரு ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஃப்ளாட் ட்ராக்கரும் இஸ் மென்ட் ஃபார் மோர் ஸ்போர்ட்டியர் அக்ரெசிவ் ரைட், பட் அதோட இட்ஸ் நாட் அ கேஃபே ரேசர். தேர்ஃபோர் அதில் ஃபுல்லாக அப்படி பெண்ட் பண்ணி ஓட்ட வேண்டாம், கொஞ்சம் டாமினன்ட் ரைடிங் பொசிஷன். இந்த வண்டி again it will be is more powerful. Speed 400 இன்னும் ஒரு 3 PS பவர் இருக்கும். அண்ட் ரைடிங் பொசிஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும். உட்காந்து பார்த்தா கஸ்டமருக்கு அந்த ஃபீல் தெரியும். இந்த ஃப்ளாட் ட்ராக் ரேசிங் ஸ்டைல் வந்து இன்னும் நம்ம இந்தியாவில் இது வந்து ஒரு நியூபி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? எஸ், இந்த ஸ்டைலிங் வந்து ஒரு கரெக்ட். இட்ஸ் கம்மி. இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே ஃப்ளாட் ட்ராக் ரேஸ்ன்னு அப்படியே ஆஃப் த ஷோரூம் இல்லை, மாடிஃபை பண்ணி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் சார். ஸோ ட்ரையம்புடைய நெக்ஸ்ட் 5 years or 10 years எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 230+ ஷோரூம்ஸ் வந்து 2 years ப்ளஸ்லேயே நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் இன்னும் அதை ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்? நிச்சயமா எங்கள் இது என்னென்னா, குளோபலாக நம்ம ட்ரையம்ஃப் ரேஞ்சில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொண்டு வரணும் இங்கே. அட் த சேம் டைம் இந்தியாவில் இருக்கிற மாஸ் கஸ்டமருக்கு அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸும் இருக்கணும், ஷோரூம்ஸ் நிறைய இருக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம கொடுக்கணும். அங்கே என்னென்ன இருக்கோ we have to improve on all those aspects. So இந்த journey will continue. Correct. And we are getting very good response from customers. Yes. So we want to go to more deeper parts of India and கரெக்ட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 years பேக் இந்த 400 சீரிஸ் கொண்டு வரும்போதே என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பிக் பைக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற இருக்கும்போது இந்த 400 சீரிஸில் கொண்டு வந்தது அந்த டேஸ்ட்டை நம்மளால் எடுத்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் ட்ரையம்பு கொடுத்தே ஆகணும். அண்ட் எனிதிங் அபவுட் த EV சார், எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் ஒரு காம்படிட்டர் வந்து EVயில் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ EVயில் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போதைக்கு எங்கள் எதுவும் EV பிளான்ஸ் இல்லை. ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஐஸ் இன்ஜின்ஸ். பிகாஸ் நம்ம மோட்டர் சைக்கிள் கேரக்டர்னு சொன்னால் அந்த சத்தம் உட்காந்து அந்த ஒரு ஃபீல் வரணும். அது ட்ரையம்ஃப்ல எந்த பைக் எடுத்தாலும் அதுக்கு ஒரு யூனிக் ஃபீல் இருக்கு. இப்போதைக்கு எங்க ஃபோக்கஸ் அதுதான். சூப்பர் சார். ஸோ இப்போ இந்த 350cc குறைச்சதுனால உங்களுடைய சேல்ஸ் எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே 1 lakh வெஹிக்கிள்ஸ் வந்து 2 yearsல சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஸோ இது எப்படி எத்தனை டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ நாங்கள் ஹோப் பண்ணுறோம் இந்த 1 lakh in அடுத்த ஆல்மோஸ்ட் 2 yearsல we do another 1 lakh because this took 2.5 years. Correct. So we மற்றபடி மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் will tell. சூப்பர் சார், சூப்பர் சார். Thank you சார். Thank you so much. Thanks for your time.